சென்னை பாரிமுனையில் போராடிய தூய்மை பணியாளர்களை 5 மணி நேரம் வாகனத்திலேயே வைத்து போலீசார் சுற்றி வந்ததாக புகார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பாரிமுனையில் போராடிய தூய்மை பணியாளர்களை 5 மணி நேரம் வாகனத்திலேயே வைத்து போலீசார் சுற்றி வந்ததாக புகார். கூடிய விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் சுப்பிரமணியம், கூடுதல் விவரங்களை தரலாம். சென்னை பாரிமுனையில் இன்று தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் பிரிந்து சென்று போராட்டம் நடத்தினார்கள். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக பாரிமுனை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு 15 இடங்களில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்தில் தனித்தனியாக பிரித்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணாநகர், சைதாப்பேட்டை, ஆதம்பாக்கம், அதே போல சூளைமேடு உள்ளிட்ட இடங்களில் அவர்கள் பிரித்து தனித்தனியாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைதானவர்களில் சிலரை காவல்துறையினர் சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்காமல் போலீஸ் வாகனத்திலேயே சுற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சாப்பாடு, தண்ணீர் தரவில்லை என்ற குற்றச்சாட்டையும் தூய்மை பணியாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதனை கண்டித்து ஆதம்பாக்கம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.